ஹாய், ஹலோ, குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஈஸியாக சிம்பிளாக ஒரு சிக்கன் ரெசிபி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு அதில் ஒரு வெங்காயங்க ஸ்லைஸாக அரிஞ்சு போட்டுருங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சிங்கன்னா அது பொன்னிறமாக வதங்கி வந்துடுங்க. அதாவது வந்து ஒரு ப்ரௌன் கலர் வரணும், ஃப்ரைட் ஆனியன் மாதிரி வரணும். இது வந்து நல்ல ஃப்ளேவர். ஃப்ரைட் ஆனியன் கலர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனை ஆட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஃப்ளேவரு, சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் சூப்பராக கொடுக்கும். ஸோ இப்போ சிக்கனை ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு தாங்க சேர்க்க போகிறோம். எப்போவுமே ஒரு செட்டிநாடு ஸ்டைலோ இல்லை வேறு ஏதாவது சிம்பிளாக செய்கிறோன்னா மல்லி, மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம் இதெல்லாம் வறுத்து நுணுக்கி ஒரு மசாலா ரெடி பண்ணுங்க. ஆனால் இந்த வேலையே இல்லாமல் நம்மளுக்கு ஈஸியாக வந்து பாய் வீட்டு கறி மசாலா சொன்னேன் இல்லைங்களா, பிரியாணிக்கு ஆட் பண்ணல, அதே மசாலாவை தான் இதுலேயும் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஒரு மசாலா போதுங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த வறுக்கிறது நுணுக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஒரு மசாலா மட்டும்தாங்க சேர்க்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாய் வீட்டு கறி மசாலா. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பிரியாணிக்கும் இந்த மசாலா தாங்க சேர்த்தேன். இந்த ஒரு ஸ்பூன் போதுங்க. சூப்பரான அரோமாவும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ வீட்டில் அரைச்ச முறைப்படி செஞ்ச மசாலா, ஸோ ஆர்கானிக்கும் கூட, ஸோ நல்ல டேஸ்ட் வரும். இது கூட இன்னொரு ஸ்பூனு அந்த நார்மல் மிளகாத்தூள், நம்ம வீட்டிலலாம் குழம்பு மிளகாத்தூள் வைப்போம்ல, அது ஒரு ஸ்பூன். அவ்வளோதாங்க. இது ரெண்டுத்தையும் போட்டாச்சு. லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதுங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படி ஃப்ரை பண்ணோடனே அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவும் கறி நல்லா சாஃப்டாகிறதுக்காகவும் கொஞ்சமாக தயிர் மட்டும் போட்டுக்கோங்க. அதாவது ஒரு 2 ஸ்பூன் தயிர் தாங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான அந்த சிக்கன் வேவுறதுக்கான ஒரு 1/2 கிளாஸ் தண்ணிங்க, சின்ன கிளாஸில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி, அந்த தண்ணியை மட்டும் ஊற்றி வதக்கி மூடி வச்சுட்டேங்க. திரும்ப ஒரு 2 டைம்ஸ் அதை வந்து ஓப்பன் பண்ணி லைட்டாக அடி பிடிக்காமல் கிண்டி விடணும். லைட்டாக அடி பிடிக்கும். ஸோ நம்ம அதிகமாக மசாலா தண்ணிலாம் ஊற்றலைல்ல, ஸோ அதனால் அடி பிடிக்கும். 2 வாட்டி அந்த மாதிரி கிண்டி விட்டால் போதும். அதில் லைட்டாக பெப்பர், கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும், ஸோ அதனால் பெப்பர் கொஞ்சம் போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. ஃபைனலாக தண்ணி சுண்டு வந்த பிறகு அந்த ஆயில் மேலே பிரிஞ்சு வந்த பிறகு கறிவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணி கொஞ்சம் ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா அவ்வளோதாங்க. சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடிங்க. இதுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. ஆமாம், ஏன்னா வந்து வெறும் காஞ்ச மிளகா கூட இதில் போட்டு தாளிக்கலாம், வெறும் வெங்காயம் போதும், பூண்டு மட்டும் தட்டி போட்டும் தாளிக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிக்க வேண்டியதாங்க ரெசிபியை. ஆனால் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக, யாராவது வந்தால் 10 மினிட்ஸ் அந்த சிக்கன் வேவுறதுக்கு மட்டும் டைம் கொடுத்தா போதுங்க. ரெசிபி ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். ஒரு ஆனியன் கட் பண்ண தான் உங்களுக்கு டைமு, மீதி எல்லாமே ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ரெடி பண்ணது வந்து பிரியாணிக்கு சைடிஷ்ஷாக. ஸோ பிரியாணி தான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி. பிரியாணி ரெசிபி தனியாக போட்டிருக்கேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெடி ஆனோடனே சாப்பிட உட்காந்தாச்சு. சம்மரில் மோஸ்ட்லி சிக்கன் நிறையா சாப்பிடாதீங்க. நான் வந்து 1 மந்த் ஆகிடுச்சு இப்போ தான் சிக்கனே வாங்கினேன். ஏன்னா மோஸ்ட்லி சீ ஃபுட்டு சாப்பிட்றது தான் நல்லது. மந்த்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா வந்து கடையில் இதில் விளம்பரத்தில் எல்லாத்துலேயும் சிக்கனை பார்த்துட்டு எப்போ பாரு சிக்கன் வேணும் சிக்கன் வேணும் கேட்பாங்க. பட் சிக்கன் நான் கொடுக்கவே மாட்டேன். அவங்களுக்கு வந்து கிராபு, ப்ரானு, ஃபிஷ்ஷு அந்த மாதிரி தான் கொடுப்பேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்ட் பண்ணி 2 பேரும் நல்லா சாப்பிட்டாங்க. பாப்பா நல்லா ருசித்து சாப்பிட்டு ரிவ்யூ கொடுத்தா. அவள் எப்போவுமே சரி சாப்பிட்ட உடனே சூப்பராக இருக்குது மம்மி, நல்லா இல்லைன்னா அந்த தம் சிம்பிளை வந்து தலைகீழே காட்டுவாள் நல்லா இல்லைன்னு. யோசித்து வேறு சொன்னாள் சிக்கன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டுன்னு. அம்மாவும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. என்ன 10 நிமிஷம் ஒன்றுமே நீ வெங்காயம் தக்காளியே அறியலையே அப்படின்னாங்க. ஆமாம்மா, அவங்கெல்லாம் தட்டு நிறைய வெங்காயம் தக்காளி அரிஞ்சு செஞ்சுதாங்க பழக்கம். நான் அந்த தொக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ ஈஸியாக சிம்பிளாக முடிச்சாச்சு. ஏன்னா பிரியாணியை ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் சிக்கன் ஒரு 10 நிமிஷம் நான் ரெடி பண்ணேன். ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தைங்களுக்குமே அது ரொம்ப பிடிக்கும். வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட காரம் சேர்த்துக்கலாம். நான் காரம் கொஞ்சம் கம்மியாகவே தான் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. சண்டே ஜாலியாக போச்சு. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபி எப்படி இருந்தது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?